My channel Syed Sultan TV. Please subscribe my channel. நீங்க வேணா போய் 3 நாளைக்கு முன்னால இருக்கிற தினத்தந்தியை பார்த்தீங்கன்னா அது வந்துரும். 1988ஆம் ஆண்டு ஒரு அம்மா, பெருசுன்னு சொல்றேன்ல, எது பெருசுன்னு சொல்றேன், ஒரு அம்மா கேஸ் ஒன்று போட்டிருக்கு. 1988ல் ரிசல்ட் எப்போ தெரியுமா வந்தது? 2024. 36 வருஷம். 36 வருஷம் கழிச்சு சுப்ரீம் கோர்ட் இல்ல ஹை கோர்ட் தீர்ப்பு கொடுத்திருக்கு. என்ன கேஸ் நினைச்சீங்கன்னா நீங்க ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. என்ன கேஸ் தெரியுமா? அது செலினா ஜோன்ஸ், அந்த அம்மா பேரு. யாரோ ஒருவர் செய்கிறார்கள், அந்த பலன் நம்மை வந்து சேர்கிறது. நான் இப்படி சொல்றேன், செலினா ஜோன்ஸ் பத்தி சொல்றதுக்கு முன்னால சொல்றேன், நானும் இவர்களும் அவர்களும் இந்த மேடையில் உட்கார்வதற்கும் இப்ப பவா செல்லதுரை உட்கார்ந்துட்டு போனார்ல, அவருக்கும் இடையில இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன தெரியுமா? ஒரு 30 வருஷம் அவர் உழைச்சார்னா இந்த சேர்ல அவர் உட்கார்ந்துடலாம். ஆனா 1000 வருடங்கள் போராட்டத்திற்கு பிறகுதான் நானும் இந்த பெண்களும் இந்த சேர்ல உட்கார முடியுங்கிற வரலாறு. இந்த போராட்டம் இருக்குல்ல, அது ரொம்ப பெருசு. அந்த போராட்டத்தினால் கிடைத்த இந்த உறுதியை, இந்த சுதந்திரத்தை எப்படி தக்க வைத்துக் கொள்வதுன்னு சொல்றேன். செலினா ஜோன்ஸ் யார் தெரியுமா? 1988ஆம் ஆண்டு டிஃபென்ஸ்ல சேர்ந்த ஒரு நர்ஸ். டிஃபென்ஸ்ல, ராணுவத்தில் சேர்ந்த ஒரு நர்ஸ். அந்த நர்ஸ் என்ன பண்றா? சேர்ந்த உடனே அவளுக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகுது 3 மாசத்துல. பிரிகேடியர் கிட்ட காட்டுறா கல்யாண அழைப்பிதழ. பிரிகேடியர் பார்த்தாரு, சூப்பர், போயிட்டு வானாரு. போகிறதுக்கு முன்னாலேயே, அவள் போய் ஊரில் இறங்குறதுக்கு முன்னால் அவளுடைய டெர்மினேஷன் ஆர்டர் வந்துருச்சு. நர்சஸ் கல்யாணம் பண்ணிக்கிட்டா இராணுவத்தில் இருக்க முடியாது. அந்த அம்மா என்ன தெரியுமா பண்ணுச்சு? உடனே கேஸ் புக் பண்ணிருச்சுங்க. அந்த கேஸ் நடந்து 36 வருஷத்துக்கு அப்புறமா தீர்ப்பு வந்திருக்குது. இனி ஒரு பெண்ணினுடைய வேலைக்கும் அவள் செய்து கொள்ளுகின்ற திருமணத்திற்கும் தொடர்பு இல்லை. இந்த 36 வருடங்கள் அவள் வேலை இல்லாமல் இருந்ததற்காக 60 லட்சம் ரூபாயை ஒரே பேமெண்டாக அவர்களுக்கு இந்த டிஃபென்ஸ் தந்துரணும். நான் எங்க தெரியுமா நிக்கிறேன்? அவள் பெற்று தந்திருக்கிறாள் ஒரு வார்த்தையை நமக்கு. ஆனா அந்த பெண்ணை பற்றி நான் யோசிக்கிறேன். 36 வருஷமா அவள் போராட்டம் இருக்கல, அது ரொம்ப பெருசுங்க. கிடைத்த பரிசை விட பெருசு அவளுடைய போராட்டம். இப்ப இந்த வயசுல அந்த 60 லட்சம் ரூபாய் வச்சுட்டு அவ என்னங்க பண்ண முடியும்? ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட முடியுமா? எல்லாம் கூட இருக்கிறவங்க சாப்பிட்டு போவாங்க. வாழ்க்கை சில விஷயங்களை நீங்கள் விதைகளாக மாற்றுகின்ற பொழுதுதான் உங்களுக்கு சில விஷயம் கிடைக்குது. சுதந்திரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இதை விட சிறப்பா சொல்லிட முடியாது அப்படிங்கிற அளவுக்கு அந்த பெரிய உணர்வு இருக்குல்ல, அந்த பெரிய உணர்வை நான் சொல்றேன். எங்க ஐயா, நான் ஒரு காலேஜில் வேலை செய்கிறேன். அந்த காலேஜ் சென்னையில் இருக்கு. ஜஸ்டிஸ் பஷீர் அஹமத் சயீத் அப்படின்ற ஒருத்தர் அந்த காலேஜை தொடங்கி வச்சிருக்காரு. அந்த மாதிரி நிறைய கதைகள் இருக்கு. ஏன் வரலாறு அது. அந்த காலேஜில் வேலை செய்கிறேன்ல, அந்த ஜஸ்டிஸ் பஷீர் அஹமத் சயீத் பெண்களுக்காக ஒரு கல்லூரி நிர்மாணம் செய்ய வேண்டும்னு சொல்லும் பொழுது, நியூ காலேஜ் அப்பதான் வந்துகிட்டு இருக்கு, 1951. அவர் வெளியேறாருங்க. பெண்களுக்கெல்லாம் கல்லூரி கிடையாதுன்னு சொன்ன உடனே போர்ட் மீட்டிங்லேருந்து வெளியில வர்றார். முயற்சி செய்து உலகமெல்லாம் சுற்றி 10 ரூபாய் 5 ரூபாய்னு கலெக்ட் பண்ணி தேனாம்பேட்டையில் ஒரு காலேஜை நிர்மாணிக்கிறாருங்க. 70 வருஷம் அது. அங்கே தான் நான் வேலை செய்கிறேன். ஜவஹர்லால் நேரு கல்லெடுத்து வச்சிருக்கார். அந்த காலேஜ்க்கு இப்போ சமீபத்தில் கூட A++ வாங்கணும். முதலமைச்சர் வந்து பாராட்டிட்டு போனார். பெண்கள் கல்லூரி தான், வெறும் பெண்கள் மட்டும்தான். நாங்கள் சாதித்திருக்கிறோம் என்றால் யாரோ ஒருவர் அதற்கு தூண்டுகோலாக இருந்திருக்காங்கல்ல. எங்களுக்கு தலைவராக இருக்கிற ஒருத்தர், அவர் பேர் மூசா ரசா. யாருக்கும் நிறைய பேருக்கு தெரியாது. ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல முதன்மை அலுவலராக இருந்தவர், சீஃப் செக்ரட்டரி. ஆனா அது என்ன ஒரு மேட்டர் தெரியுமா? பாபரி மஸ்ஜித் விழுந்ததில்ல, அந்த டைம்ல கலவரம் நடந்த பொழுது பல உயிர் சேதங்கள் இல்லாமல் காப்பாற்றியதனால் அவர் பத்மபூஷன் என்கின்ற அவார்டு அவருக்கு கிடைச்சது. மிகச்சிறந்த நேர்மையான ஒரு அதிகாரி அவர். அவர் ஒரு புக் எழுதினாருங்க. ரொம்ப அழகா எழுதுவார். அவருக்கு பெரிய ஃபேன் கிளப் இருக்கு. ஆனா உருதுல தான் எழுதுவார், இங்கிலீஷ்ல தான் எழுதுவார். தமிழ் தெரியாதவருக்கு. அந்த புத்தகத்தை நான் படிக்கிறேங்க. ஆஹா, என் மனசுல எங்கேயோ இருந்த ஒரு கதவு திறக்குது.
உங்களுக்கு திறக்குதான் பாருங்க. கல்வி அதைத்தான் செய்யும், கற்றல் அதைத்தான் செய்யும். கத்துக்கோங்க, சொற்களை தவற விடாம கத்துக்கோங்க. அப்படி கத்துக்கிட்டீங்கன்னா என்ன நடக்கும் தெரியுமா பெண்களே? 2 வரி இருக்குல்ல, நடுவில் கேப் இருக்குல்ல, அதுலேயும் ஒரு வரி ஓடுதுன்றது தெரியும். 2 வேர்ட்ஸ் இருக்குல்ல, அதில் ஒரு கேப் இருக்குல்ல, அந்த கேப் இல்லை, அதுலேயும் வேர்ட்ஸ் இருக்குன்னு தெரியும். நிறைய படிக்கின்றவர்களுக்குத்தான் சில விஷயங்கள் முன்னால் இருக்கின்றது என்ன என்பது புரிந்து போகிறது. இப்போதான் நான் அந்த விழுப்புரத்தில் சொன்னேன். அதை நம்ம எல்லாரும் படிக்கணும்னு பேசினேன். பெரிய விஷயம் படிக்கிறது. நன் இளைஞர்கள் நிறைய பேர் இருக்கிறீங்க, படிக்கிறதுல சுணக்கம் காட்டுகிறீர்கள். வேண்டாம், படித்துக் கொள்ளுங்கள். ஏன் படிக்கணும் தெரியுமா பாப்பா? கீழே ஒரு பேப்பர் இருக்குன்னு வச்சுக்கோ. அந்த பேப்பரில் சமஸ்கிருதத்திலையோ அரபிலையோ ஏதோ எழுதி போட்டிருக்காங்க, ஹீப்ரு மொழியிலையோ ஏதோ எழுதி போட்டிருக்காங்க. கால் பட்டுருச்சு, என்ன பண்ணுவோம்? சமஸ்கிருதம் படிக்கிறவங்க காலில் பட்டுருச்சுன்னா, அரபி கெட்ட வார்த்தை எழுதி போட்டிருக்கு, அதனால தான் படிக்கணும். சாமி கும்பிடுறதுக்காக இல்லை, புக்கு படிக்கிறதுக்காக. படிச்சாதான் எதெல்லாம் படிக்க கூடாதுங்கிறது தெரியணும், அதுக்காக படிக்கணும். எதையெல்லாம் படிக்கணும்னு தெரியணும், அதனால படிக்கணும். அவர் ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு, நான் உங்க எல்லாருக்கும் சொல்றேன். நீங்க இந்த சேவல் சண்டை பார்த்திருக்கீங்களா? பார்த்திருக்கியா பாப்பா? சேவல் சண்டை ஒரு படம் கூட வந்துச்சு. எல்லாம் கரெக்டா தெரிஞ்சு வச்சிருங்க. இஸ்ரோன்னு ஒரு அமைப்பு இருக்கு. இந்த டைரக்டர் பேர் என்னப்பா? சரி விடுங்க. லியோ படம் வந்துச்சு, அது டைரக்டர் பேரு. ஜெயிலர் படம் டைரக்டர். இஸ்ரோ இயக்கத்தினுடைய டைரக்டர் சோம்நாத்னு தெரியாது, ஆனா இவங்க பேர்லாம் தெரியும். இப்போ சொல்லிட்டு போறேன், இந்த ஆசிரியர் இதை சொல்லிட்டு போறேன். நீங்க படம் பேர் சொன்ன உடனே ஒரு டைரக்டர் பேர் சொன்னீங்கல்ல, அது தெரிஞ்சு வச்சுட்டு இருந்தா என்ன நடக்கும்னா அவங்க நிறைய சம்பாதிப்பாங்க. இப்ப நான் சொன்னல இஸ்ரோ சோம்நாத் சார்னு சொன்னல, அவங்கள பத்தி நாம தெரிஞ்சுக்கிட்டா நாம நிறைய சம்பாதிக்கலாம், நாம நிறைய பெரிய ஆள் ஆகலாம், நாம பயணம் செய்யலாம், நாம பதவியில் உட்காரலாம், நாம எக்ஸாமினேஷன் பாஸ் பண்ணலாம், நமக்கு பல விஷயங்கள் கிடைக்கும். அவங்களுக்கு எதுவும் கிடைக்காது. யாரை தெரிந்து வைத்திருக்க வேண்டும் என்று தெரிந்து வைத்திருப்பது பெரிதினும் பெரிது. நாம பல நேரங்களில் நான் இந்த சொல்றேன். இந்த ஆடுகளம் பற்றி சொன்னல, அது சொல்றதுக்கு முன்னால் ஒரு விஷயத்த சொல்றேன். மனசுல மோதுது, அதை விட்டுறக்கூடாதுங்கிறதுனால சொல்றேன். நம்முடைய வாழ்க்கை நமக்கு பாடங்களை கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கிறது. எங்க அம்மாங்க, எனக்கு 45 வயசு தாண்டி இருக்கேன், எங்க அம்மாக்கு 79 வயசுங்க. அந்த அம்மா என்கிட்ட இன்னைக்கும் அறிவுரை சொல்லுது. யாருக்கு? ஊருக்கே போய் பேசுறேன் நான். என்ன சொல்றாங்க தெரியுமா? ஒரு நாள் சொல்றாங்க, ரொம்ப வெளிப்படையா சொல்றேன், என் உறவுகள் தானே நீங்கள். என் ஒரு அக்கா தங்கச்சி கிட்ட பேசுற மாதிரி, அண்ணன் தம்பிங்க கிட்ட பேசுற மாதிரி, பெருந்தகப்பன்மார்கள் இடத்துல பேசுற மாதிரி சொல்றேன். எங்க அம்மா சொன்னாங்க, என்ன லிப்ஸ்டிக்லாம் வச்சுட்டு எங்க போயிட்ட? அன்னைக்கு லிப்ஸ்டிக்லாம் வச்சுட்டு அப்படியே கரெக்டாக வெளியில் கிளம்புறேன். ரெக்கார்டிங்கா? எங்கள் அம்மா இல்லைங்கங்க. இப்போ கூட காரில் வரும்போது யோசி, எங்கள் அம்மா பற்றி யோசிச்சா சின்ன வயசில் என்ன ஃபோட்டோ ஞாபகம் வருது, என்ன முகம் ஞாபகம் வருதுன்னா, இந்த கண்ணை உருட்டிட்டு அப்படி சொல்லல, அதான் ஞாபகம் வருது. இப்போ கூட எங்கள் அம்மா பற்றி அதான் ஞாபகம் வருது. எப்படிங்க வளர்த்துச்சு எங்கள் அம்மாங்க? இன்னைக்கு வளர்க்க முடியும். அந்த அம்மா நல்ல கடுமையா எங்களை வளர்த்த அந்த அம்மாவுக்கு கண் கலங்குச்சுன்னா இங்க கரையுதுங்க, பதறுதுங்க. இங்க கண் கலங்குச்சுன்னா இங்க பதறுது, கண்ணெல்லாம் கலங்கிருது எனக்கு. நான் முந்தானத்து கண் கலங்கிட்டு உட்காந்துருக்கேன். என் புள்ள வந்தான். வாட் ஹேப்பன்? காலைல நல்லா தான் இருந்த. வாட் ஹேப்பன்? நான் எங்கே தெரியுமா, எங்கள் அம்மாட்ட போயெலாம் எங்கள் அம்மா கலங்கி உட்காந்த வாட் ஹேப்பன்லாம் கேட்க மாட்டேன். அப்படியே கலங்கி போய் பக்கத்தில் உட்காருவேன். பல நேரங்களில் பக்கத்தில் கூட உட்கார மாட்டேன், தூரமாக நிற்பேன்.
அந்த சோகத்தை கூட டிஸ்டர்ப் பண்ண மாட்டேனா. அவங்க தெளிவானதுக்கு பிறகுதான் கூட போய் என்ன வேணும்னு கேட்பேனே தவிர பயமா இருக்குங்க கிட்ட போறதுக்கு. அம்மாங்க, அதனால் தான் இவ்வளவு பெரிய ஆளுமையாக என்னால் வளர முடிந்தது. என் புள்ள கேட்கிறானே வாட் ஹேப்பன் அப்படி கேட்குறானே, நான் எங்கே கவலைப்படுறேன் தெரியுமா? அவனாவது என்கிட்ட வாட் ஹேப்பன் நல்லா தானே இருந்த, ஏன் அழுவுறேன்னு கேட்குறான். அவன் புள்ள அவன்கிட்ட என்ன கேட்கும்? எங்கிருந்து தொடங்குவது? நான் பெரிய விஷயங்களை சொல்லி தருகிறேனே. என் அம்மா சொல்லி தருகிறா, லிப்ஸ்டிக்லாம் வச்சுட்டு எங்கே போற? ரெக்கார்டிங். நல்லா தான் இருக்கிற, சரி போ. ஒன்று ஞாபகம் வச்சுக்கோ, அங்க எப்படி சொன்னாங்க தெரியுமாங்க? காலில் இருந்து நிலம் நகர்ந்துருச்சுங்க. அந்த சொற்கள் இன்றைய தாய்மார்களிடத்தில் இல்லையே. என் தாய் கிட்ட இருக்கே, என் வாயில என் பிள்ளைக்கு வரமாட்டேங்குது. எங்க அம்மா சொல்றாங்க, கேமரா முன்னால இருக்கணும்னா எவ்வளோ அழகா வச்சுக்கிறோம்ல மூஞ்சிய. எங்க ப்ரொஃபைல்ல இருக்கிற மாதிரி ரொம்ப அழகும் கிடையாது, நாம ஆதார் கார்டில் இருக்கிற அளவுக்கு மோசமும் கிடையாது. எவ்வளோ அழகான போட்டோ வச்சிருக்கிறோம். பாப்பா பாப்பா பாப்பா, நம்மளை அழகா வச்சுக்கணும் அப்படிங்கிறதுல எவ்வளோ முனைப்பு. எங்க அம்மா சொன்னாங்க, இந்த கேமரா முன்னால வரணும் அப்படின்ன உடனே எவ்வளோ அலங்காரம் பண்ணிக்கிற சுல்தானா. அம்மா சொல்ற ஒரு விஷயத்தை கேட்குறியா? சொல்லுங்கம்மா. உன்னை பர்மனண்டா ஒரு கேமரா பார்த்துக்கிட்டே இருக்கு, அது முன்னால் அழகா இரு. கடவுள் அது உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கு, 24 hours பார்த்துக்கிட்டு இருக்கு. ஒரு வினாடி கூட உன்னை பார்க்கறது அது நிறுத்தலை, அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கு. இந்த வயதில் என் அம்மா சொல்றேன், நான் செருப்பு போடு, எங்க வீட்டுக்கு வாங்க நீங்க, மீசாப்பேட்டை 43/21 திப்பு தெரு, 2nd floor. செருப்பு போடுற இடத்துல எங்கள் அம்மா ஒரு நிலக்கண்ணாடி வச்சுருக்கோம். ட்ரெஸ் பண்ணிட்டு செருப்பு போட்டு போகும்போது அது சொல்லாமல் சொல்கிற விஷயம் என்ன தெரியுமா? பெரிய விஷயம், பெண் குழந்தைகளுக்கு தேவையான விஷயம். நீ வெளியில் போறியே, உன்னை எல்லாரும் எப்படி பார்க்க போகிறாங்க அப்படிங்கிறத முதல்ல நீ பார்த்துட்டு போ. கண்ணியமான உடையை உடுத்துகிறாயா? சரியான நிலையில் நீ வெளியில் உன்னை கொண்டு செலுத்துகிறாயா? அவ்வளவுதான் பண்ணுச்சு எங்க அம்மா. வாழ்க்கையில் சில விஷயங்கள் நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் சில பல புத்தி, அந்த சின்ன விஷயம் வந்துடணும் நமக்கு, அது திறந்துடணும், அந்த மொட்டு திறந்துடணும். இந்த ஆடுகளம் விஷயம் இருக்குல்ல, அந்த விஷயம் ரொம்ப பெரிய விஷயம். முடிஞ்சா புரிஞ்சுக்கோங்க. சேவல் சண்டையை இங்க வைக்கிற மாதிரி காஷ்மீர்ல நவாபுகளுக்கு மத்தியில் ஒரு சண்டை நடக்குமா, பறவை சண்டை. மூசா ரசா எழுதுறார், ஒரு பட்டு துணி போட்டுருவாங்களாம். அந்த பட்டு துணி போட்டு 2 நவாபுகள் பட்டு குருவி கொண்டு வருவாங்களாம். அந்த பட்டு குருவி எப்படி இருக்கும்னா, ஒரு குருவி அவ்வளோ லட்சம் ரூபாவாம், குட்டியூண்டா தான் இருக்குமா, அதனுடைய கொண்டை எல்லாம் கலர் கலராக இருக்குமா, அது பட்டு நிறத்தில் இருக்குமா, குட்டி. அதை வச்சுட்டு எல்லாருமே IFS, IRS, IPS கமிஷனர்ஸ் எல்லாருமே சேர்ந்துருப்பாங்களாம் அந்த அந்த மீட்டிங்கில். பௌர்ணமி அன்னைக்கு டின்னர் மீட். இன் 1956 அவர் எழுதுறார், 1956ல எல்லாரும் உட்கார்ந்து பார்ப்பாங்களாம். சுதந்திரம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்ட ஒரு இடங்க இது. கடத்திட்டு போயிடுறேன், பெரிய விஷயம், புரிஞ்சுக்கோங்க முடிஞ்சா. இளைஞர்கள், பெண்கள் காதுகளில் இலை விரித்து கருத்து விருந்துக்காக காத்து கொண்டிருக்கின்றவர்கள், காது இருக்கின்றவர்கள் கேட்டுக்கொள்ளுங்கள். பைபிள். காது இருக்கிறவங்க கேட்டுக்கோங்க இந்த பாயிண்ட. பட்டு துணி விரிப்பாங்களாம். ஒரு நவாப் வந்து உட்காருவாராம். அவர் ஒரு சின்ன பெட்டி வச்சிருப்பாராம். அந்த பெட்டியை எடுத்து திறந்தா அந்த குருவி வருமா, அப்படி ஜம்ப் பண்ணுமாங்க குருவி. அது ஜம்ப் பண்றதுலே சொல்லிடுவாங்களா, இதுதான்டா ஜெயிக்க போகுதுன்னு காசு போடுவாங்க. காலில் ஒரு பட்டு ஒரு நூல் கட்டி வச்சிருப்பாங்களாம். ஒரு நவாப் இப்படி வச்சுட்டு உட்காருவாராம், இன்னொரு நவாப் அதை அப்படி வச்சுட்டு உட்காருவாராம். எல்லாருமே அந்த யார் ஹோஸ்டோ அவருடைய பர்மிஷன் கிடைச்ச உடனே அப்படிங்கிற ஒரு வார்த்தை அப்படி சொன்ன உடனே 2 குருவியை மோதுமா. லட்சக்கணக்கான பெருமதியான ட்ரெயின்டு 2 குருவி ரத்த களரி ஆகுமாங்க. ஒன்று கொத்த அவ்வளோ விசில் பறக்குமா, அவ்வளோ கைத்தட்டல், அவ்வளோ காசு விழுமா. இந்த சண்டையை எல்லாரும் பார்த்துட்டே இருப்பாங்கல்ல, அதில் ஒரு குருவி தோத்துருமாங்க, அப்படியே உட்காந்துருமா.
ஒரு குருவி இருக்குல்ல, ஜெயிச்ச குருவி இருக்குல்ல, அது ரொம்ப அழகாக இருக்கும். நான் இப்படி சொல்கிறேன், அவர் அப்படி தான் எழுதியிருக்கார். அது என்ன பண்ணுமா, இந்த சின்ன இருக்குல்ல அதனுடைய மூக்கு அது இப்படி எடுத்து எல்லாரும் இப்படி பார்க்குமா. எல்லாரும் கை தட்டின உடனே அது ஒரு கம்பீரமாக அப்படி நடக்குமாங்க. ஜெயிச்சிருச்சு, அதுக்கு தெரியுது அது ஜெயிச்சிருச்சுன்னு. அது அப்படி போன உடனே அதுக்கு என்ன பரிசு தெரியுமா, ஒரு தங்க கூண்டு இருக்குல்ல, பியோர் கோல்டு, அது கொடுப்பாங்களாம். ஒரு நல்ல ஒரு வெல்வெட் மேலே துண்டு ஒன்று போத்திடுவாங்களாம். அப்புறமா ஒரு தங்க மாலை குட்டியாக அதை கழுத்துக்கு போடுவாங்க. எல்லாத்தையும் வாங்கிக்குமாங்க. அது ட்ரெயின்டில் வாங்கிட்டு அப்படி போயிட்டு அப்படி நடக்குமா. நடந்து அந்த கூண்டுக்குள்ளே ஏறி உட்காந்து அப்படி திருப்பி அப்படி உட்காருமாங்க. ட்ரெயின்டு உட்காரும் பொழுது அது கிவி பழம் கொடுப்பாங்களாம். கிவி பழி சாப்பிடுமா. தோத்த குருவி உட்காந்துருக்குல்ல, அதை என்ன பண்ணுவாங்கன்னு எழுதினார், பதறிடுச்சு எனக்கு. அதை என்ன பண்ணுவாங்களாம், அந்த மாஸ்டர் இருக்கார்ல அவருக்கு தண்டனை அபராதம், அடுத்த வருஷத்தில் 5 வருஷம் அவர் வந்து குருவி சண்டை விட முடியாது. இன்னொன்று, அந்த குருவியை அவர் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போக முடியாது. அவர் என்ன பண்ணுவார்னா, அதை எடுத்து பார்ப்பார். அது அடிதானே பட்டிருக்கு, அது இப்படி சிலுத்துக்கிட்டு இருக்கோம்ல, கொண்டையை அறுத்து அப்படி காட்டுவாங்களாம். அது ஜன்னலில் பறந்து போயிடுமா. மூசா ரஸா அந்த கவிதையை அப்படி முடிக்கிறார், அந்த கதையை ஒரு கவிதை போல் முடிக்கிறார். நான் ஜெயித்த குருவிக்காக சந்தோஷப்படவில்லை, தோத்த குருவிக்காக சந்தோஷப்படுகிறேன். உன் அழகை, உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கக்கூடிய வசதிகளை எல்லாவற்றையும் அடமானம் வைத்தும் எல்லாவற்றையும் இழந்தும் பெற்றுக்கொள்ள வேண்டியது சுதந்திரம் மட்டும்தான் என்பதனை இந்த கவிதை, இந்த கதை நமக்கு சொல்லித் தருகிறது. இந்த சுதந்திரம் நமக்கு இருக்குதா? எங்கெல்லாம் இந்த மார்ச் 8ஆம் தேதிக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு வச்சிருந்த ஒரு பாயிண்ட்டை மேடம் கிட்ட கூட சொன்னேன். இந்த மார்ச் 8 நான் எங்கே பேசினாலும் பெண்களே அந்த பேச்சை கொஞ்சம் கேட்டுக்கோங்க. 2 பாயிண்ட் வச்சிருக்கிறேன், சொல்லிடவா? வேணா, உங்களுக்கு தான் பிரச்சனை, பரவாயில்லையா? ஆக்சுவலா பல விஷயங்கள் நமக்கு புரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், வேற எதுவுமே கிடையாதுங்க, புரியணும், அவ்வளவுதான். அந்த அலாதியான அந்த இன்பம் வருது பாருங்க, ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிட்டா, ஒரு விஷயம் கத்துக்கிட்டா. ஒரு கவிதைங்க புரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். வாடியது கொக்கு, ஓடியதெல்லாம் ஜோடி மீன்கள். புரிஞ்சுதா? புரிஞ்சவர் எக்ஸ்ட்ரா கை தூக்கி கை தட்டுறார். அவர் 10 செகண்ட் ஆகும். கதையும் கவிதையும், கதை சீக்கிரம் புரிஞ்சிடும், கவிதையும் ஜோக்கும் லேட்டாக தான் புரியும், ஆனால் புரிஞ்சிடணும். ஊதுகுழல் இசைக்கிறாள் அம்மா, நடனம் ஆடுகிறது நெருப்பு. புரிஞ்சிருச்சா? அந்த இடுகாட்டிற்கு உயிர் தந்தது ஒரு பிணம். பொத்தல்களோடு தான் தைப்பார்களோ அப்பனின் பனியன்களை. தரிணையும் ஓசையில் தெரிந்து விடுகிறது அம்மாவின் கோபம். என்னை போலவே நடித்து காட்டுகிறது என் நிழல். எந்த குருவி ஏமாற்றியதோ தாடியுடன் இருக்கிறது ஆலமரம். இது கூடுதலா கைத்தட்டல் வரும் எப்பவுமே. மீன் குஞ்சின் சின்ன துடுப்பு அசைத்துக் கொண்டிருப்பது பெருங்கடலை. சில விஷயங்கள் புரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உள்ள ஒரு சிறகு முளைக்கும் பாருங்க, அது ரொம்ப பெருசு, அது அவ்வளோ சீக்கிரமா மற்றவர்களுக்கு விரியாது. வாழ்க்கை நமக்கு சில விஷயங்களை கற்றுத்தருகின்ற பொழுது அதை எப்படி கற்றுக்கொள்ள வேண்டும்னா, சிவகாசிக்கு போயிருந்தேங்க, அங்க ஒரு டிஓ வந்திருந்தார். அவர் மக்களுக்கு நல்ல செய்திகளை காலையில் பொய்க்காத வானம் அப்படின்னு சொல்லி அனுப்புவார். நான் 2-3 ஃபார்வர்ட் மெசேஜில் கேட்டு நான் சொன்னேன், டெய்லி எனக்கும் அனுப்புங்க சார்னு. அவர் நிறைய விஷயங்களை படித்து அனுப்புவார். அவர் சொன்ன 2 விஷயத்தை சொல்கிறேன் உங்களுக்கு. ஆசிரியர்களுக்கு மட்டுமே வாழ்க்கையில் அவர்கள் மிகச்சிறந்த ஆசிரியர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக சொல்லப்பட்ட அந்த 2 செய்திகளை நான் சொல்கிறேன். இளைஞர்களும் பெண்களும் புரிந்து கொள்ளுங்கள், பெரிய விஷயம். பீகாரில் ஒரு பழங்கதை ஒன்று. அந்த பழங்கதை நமக்கு மிகப்பெரிய வெளிச்சத்தை தருது.
புரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் சொல்றது புரிஞ்சிருச்சுன்னா இந்த வளாகத்தை விட்டு வெளியேறுகின்ற பொழுது நீங்கள் வேறு ஒரு விழிப்புணர்வின் நிலையில போவீங்க. என்னை போலவே பாருங்க, ஒரு புறா கூட்டத்தினுடைய தலைவன் அவன் ஒரு இளைய புறாவை கூப்பிட்டு கேட்குறான், யார் கிட்டடா ரொம்ப